Hi hello friends, welcome to Pikmin University YouTube channel. நான் உங்க டாக்டர் கௌஷிக் பேசுறேங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம கிர்கிஸ்தானும் லொக்கேட் ஆயிருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டியான ஹோஸ்டட் யூனிவர்சிட்டி பத்தி தாங்க பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பிக்மே யூனிவர்சிட்டி பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துருந்தாங்க. இப்போ நீங்க யூடியூப்ல பாக்குற மாதிரி நாலேஜ் பத்தி சொல்ற ஒரு பிளாகர்ஸோ இல்லங்க காலேஜ்ல செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிச்சுட்டு ஒரு அட்மிஷன் வாங்கி தரேன்னு சொல்ற ஒரு ஸ்டூடெண்ட்ஸோ இல்ல ரேண்டமா உங்களுக்கு எம்பிபிஎஸ் பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ற ஒரு யூடியூப் பர்சனும் நம்ம கிடையாதுங்க. நம்ம இந்த ஃபீல்ட்ல ப்ரொஃபஷனலா எம்பிபிஎஸ் அப்ராடோட எக்ஸ்பர்ட்ஸுங்க. நம்ம பிக்மே யூனிவர்சிட்டி பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 7 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கோம். 350க்கும் மேற்பட்ட ஒரு சக்சஸ்ஃபுல் டாக்டர்ஸ் நம்ம உருவாக்கி இருக்கோங்க. நான் ஏன் இந்த ஹோஸ்ட் வீடியோ மட்டும் இவ்வளவு டீடைல்டா சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அங்க படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் வாங்கி தரேன்னு சொல்லி இன்னொரு ஏஜென்ட்டோட புரோக்கரா தான் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. சோ நீங்க பாக்குற உங்களுக்கு வந்து நம்ம யாரு அவங்க யாருன்ற ஒரு டிஃபரன்சியேஷன் தெரியணுன்றதுக்காண்டி தான் நாங்க இவ்வளவு டீடைலா சொல்லிட்டு இருக்கோம் பாருங்க. அண்ட் இந்த யூனிவர்சிட்டியோட கோர்ஸ் டியூரேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஎஸ் எம்பிபிஎஸ் பிளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப்பையும் ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் 1 இயருக்கு உங்களுக்கு 2 செமஸ்டர் கண்டக்ட் பண்றாங்க. லைக் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரியில கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு 20 டேஸ் ஹாலிடேஸ் இருக்கும். அண்ட் செகண்ட் செமஸ்டர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூன்ல கண்டக்ட் பண்ணி ஒரு 2.5 மந்த்ஸ் கிட்ட உங்களுக்கு சம்மர் வெகேஷன் ஹாலிடேஸ்மே கொடுக்குறாங்க. சோ அந்த டைம்ல நீங்க இந்தியால வரணும்னாலும் வரலாம், இல்ல நீங்க அங்கேயே ஸ்டே பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டா உங்களோட. இப்போ நீங்க இந்த காலேஜ்ல அட்மிஷன் பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட 10th 12th மார்க் ஷீட், ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அண்ட் பாஸ்போர்ட்டோட காப்பீஸ் சப்மிட் பண்ணி உங்களோட அட்மிஷன்ஸ் நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். இல்ல சார் எனக்கு இன்னும் பாஸ்போர்ட் நான் அப்ளை பண்ணல, இன்னும் 12th மார்க் ஷீட் இஷ்யூ பண்ணல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட 10th மார்க் ஷீட், ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி உங்களோட அட்மிஷன்ஸ் நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ உங்களுக்கு வந்து அட்மிஷன் எப்படி பிளேஸ் பண்ணணும், உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் என்ன, இதை பத்தின ஒரு டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பத்தியோ இல்ல டாக்குமெண்டேஷன் பத்தியோ விசா வாங்குறது பத்தின டவுட்ஸ் எதுவா இருந்தாலுமே ஸ்கிரீன்ல தெரியுற அந்த கான்டாக்ட் நம்பரை நீங்க கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணி உங்களோட அட்மிஷன்ஸ் நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாங்க.